சில ராசியினருக்கு மட்டும் பணத்தை இவங்க தேடி போக தேவையில்ல. பணமே இவங்கள தேடி வரும் அப்படின்ற ராசியினர் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? மணி லக் அதிகமா இருக்கக்கூடிய ராசினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசினர், சிம்ம ராசி மற்றும் தனுசு அண்ட் மகர ராசினர். இந்த 4 ராசியினர் சேர்ந்தவங்களுக்கு தான் மணி லக் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில பல தடவ அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசினர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து வச்சாலும், அவங்க விடாமுயற்சியா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றப்ப அவங்களுக்கு அந்த லக்கும் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான வருமானத்த பெறக்கூடிய முக்கியமான ராசிகள்ல வந்து இந்த ரிஷப ராசினரும் வராங்க. அதுக்கு இந்த மணி லக் வந்து அவங்களுக்கு பலமுறை அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணத்த ஆள்றதுக்குன்னே பிறந்தவங்க இந்த சிம்ம ராசினர். இவங்களுக்கு இவங்களோட விடாமுயற்சியாலயும், நேர்மையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினாலயுமே வந்து பணம் அப்படிங்கிறது வந்து இவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். பொதுவா நேர்மையா நடக்கிறவங்களுக்கு பணம் அவங்கள நோக்கி போகும் அப்படிங்கிறது ஒரு நேச்சரோட லாவா இருந்தாலும், இவங்களுக்கு அது வந்து கூடுதலாவே இருக்கும். இவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும், இவங்களோட புகழ் இந்த மாரி விஷயங்களுமே அவங்களுக்கு மணி லக்க வந்து அதிகமான அளவுல ஈர்த்து தரக்கூடிய விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு தனுசு ராசினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும், அத வந்து அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணி பணத்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இவங்களால மாத்திக்க முடியும். இவங்களோட தன்னம்பிக்கையுமே வந்து இவங்களுக்கு அந்த மணி லக்க வந்து இவங்களுக்கு அதிகப்படியா ஈர்த்துக்கு வந்து குடுக்கும். எங்க போனாலுமே, எந்த விஷயத்த செஞ்சாலுமே, இவங்களுக்கு வந்து அந்த வருமானத்த பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த மணி லக் மூலமா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால பணம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இவங்களுக்கு வந்து இவங்க கையில புரண்டுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பீப்பிள் தான் இந்த தனுசு ராசினர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மகர ராசினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையுமே செஞ்சாலுமே, இவங்க வந்து விடாப்பிடியா இந்த சக்சஸ் மட்டும் தான் நான் செய்வேன். அதுக்காக நான் தளர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட செய்றதுனாலேயே இவங்களுக்கு வந்து ரொம்ப மணி லக் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிகமான டைம்ல. இவங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே வந்து ரொம்ப திட்டமிட்டு இருக்கும். திட்டமிடுவதில இவங்களுக்கு வந்து ரொம்ப வல்லவரா இருப்பாங்க. அது ஃபினான்ஸ் மேட்டர்லயுமே வந்து இவங்க வந்து ரொம்ப தீர்க்கமான ஒரு அறிவு இருக்கும் இவங்களுக்கு. பணத்த பொறுத்தவரைக்கும் அந்த திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப தீர்க்கமான அறிவோட ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க செய்றப்ப, இவங்களுக்குமே வந்து மணி லக் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில நெறைய முறை வந்து இவங்களுக்கு கை கொடுத்து, இவங்கள ஒரு சின்ன நிலையில இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மேல தூக்கி விடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையிலேயே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ராசியினர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.